உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னை நேசிச்சு உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு உன் புருஷன் உயிர் பலியாக போகுது. அது நடக்க கூடாதுன்னா உனக்கு குழந்தை பிறக்க கூடாது. நீ உன்னோட கணவன் கூட ஒன்று சேர்ந்த அடுத்த நிமிஷமே அவனுக்கு தோஷம் வந்து சேரும். அது அவன் உயிரையே குடிச்சிடும். நான் சொல்றது தெய்வ வாக்கு. நீ இந்த கோவில்ல இருக்கிற அம்மனை நம்புறேன்னா நான் சொல்றதையும் நம்பித்தான் ஆகணும். அடுத்த 1 வருஷத்துக்கு உன் புருஷனை உன் பக்கத்திலேயே நெருங்க விடாத. அதுக்கப்புறம் உன் ஜாதக கட்டம் மாறும், உன் வாழ்க்கையும் நல்லபடியா அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்ப சொன்னதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி சொன்னேன்னா அதுவே உனக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். ஜாக்கிரதையா இரு. உன் புருஷன் உயிர் உன் கையில தான் இருக்கு. சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே அவளை சாமியார பார்க்க வச்சு அவங்க வாயாலேயே நீங்க சொன்னத சொல்லவும் வச்சுட்டேன். அதை அவ அப்படியே நம்பிட்டான்னு தான் நினைக்கிறேன். பயந்த முகத்தோட அப்படியே அங்கிருந்து போறா. சூப்பர். நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சிட்டீங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட் உங்களை தேடி கண்டிப்பா வரும். தேங்க்ஸ் மேடம். அன்பரசி, நீ விஸ்வா கூட சந்தோஷமா இருந்து உங்க அம்மாவையே குழந்தைய பெத்துக்கலாம்னு நினைச்சல்ல? இனிமே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வெறும் பிகினிங் தான். இனிமே ஒவ்வொரு நாளும் உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை பைத்தியம்னு நினைக்கிற மாதிரி செஞ்சு விஸ்வா வாயாலேயே உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல வைக்கல. என் பேர் அனன்யா இல்லடி. சரி, நான் வைக்கிறேன். ஏய், என்ன அன்பரசி, பாத்துட்டியா? போலாமா? ஏய், என்னாச்சு அன்பரசி? ஒன்னும் இல்ல சார், போலாம். இந்நேரம் சாமியார் அம்மா சொன்னதை நினைச்சு அன்பரசி சோகமா கார்ல ஏறி உக்காந்துருப்பா. விஸ்வாக்கு அது தெரியாதுங்கிறதுனால அவனெல்லாம் சந்தோஷமா கார்ல ரொமான்டிக்கா ஒரு சாங்க போட்டுட்டு வருவான். அன்பரசி, என்ன ஒரு ஒரு ஜாலியான பாட்டு போயிட்டு இருக்கு. நானே இந்த ஸ்டேரிங் எல்லாம் விட்டுட்டு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. நீ என்னடானா கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே மூஞ்சிய உம்முன்னு வச்சுட்டு வரியே. என்ன மேட்ரு, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல சார். அன்பரசி, ஐ திங்க் உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்று பண்ணு. உனக்கு எந்த பாட்டு பிடிக்குன்னு சொல்லு, அதை நான் வைக்கிறேன். ஏதாவது மெலோடியா போடவா? சார் வேண்டாம் சார், இந்த பாட்டே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இதே கேட்கலாம். ஓகே. அது என்னமோ தெரியல அன்பரசி, இந்த பாட்டை கேட்டதும் உடம்புக்குள்ள அப்படியே ஒரு எனர்ஜி தானா வந்து சேருது. தளபதி அப்படியே பின்னி இருப்பார்ல. டேய் விஸ்வா, பொண்டாட்டி சோகமா வரா, அது என்னன்னு கேட்காம நீ இப்பதான் தளபதி சாங்குக்கு வைப் பண்ணிட்டு இருக்கியா? அவ சோகத்துக்கு காரணம் என்னன்னு கேளேண்டா. அன்பரசி, நீ வரும்போது உன் முகத்தில் இருந்த சந்தோஷம் இப்ப இல்லையே. ஏதோ மூட் ஆஃப் ஆன மாதிரி வர. என்னாச்சு உனக்கு? ஒருவேளை நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஐயோ, என்ன சார் இப்படிலாம் கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். உன் வார்த்தையில இருக்கிற தயக்கமே நீ எதையோ மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்குன்னு சொல்லாம சொல்லுது. என்ன அது, சொல்லு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு அன்பரசி. இல்ல சார், கோவில்ல ஒரு சாமியாரை பார்த்தல, அவங்க நமக்கு வாரிசு வந்தா
அது உங்களோட உயிருக்கே ஆபத்தான். அதனால நம்ம 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஐயோ டேய் விஸ்வா, என்னடா நீ இப்படி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த அவ உன்கிட்ட சொல்றா, நீ பாட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்க. சடன் பிரேக் போட்டு ஷாக் ஆகி அப்படியான்னு கேட்டு தொலையேன். ஏய், என்ன அன்பரசி நீ படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? ஏதோ சாமியார் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு வந்து வருத்தப்படுறியே. இங்க பாரு, பக்திங்கிறது நமக்கு ஆறுதலாகவும் தைரியம் கொடுக்கறதாவும் தான் இருக்கணும். இப்படி பயத்தை கொடுக்கறதெல்லாம் நம்மளை ஏமாத்தி காசு வாங்குறதுக்கு தான். அவங்கள பார்த்து எனக்கு அப்படி தோணல. அதுவும் இல்லாம உங்க உயிரை பத்தி சொல்லும்போது நான் எப்படி சார் அதை அலட்சியப்படுத்திக்க முடியும்? எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம் சார். இங்க பாரு அன்பரசி, நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட நமக்கு நல்ல நேரத்துல நல்ல நாள்ல பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா கல்யாணம் நடந்திருக்கு. அதனால நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ கவலையப்படாத. போலாமா? ஏய் அன்பரசி, அவன் தான் இதுல நம்பிக்கை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கானா, நீ அப்படியே அமைதி ஆயிடுவியா? நல்ல சண்டை வர மாதிரி கேள. சார், இப்படி அலட்சியமா பேசாதீங்க சார். கோவில்ல வந்து உட்கார்ந்து நம்மள வந்து பிரிக்கணும்னு அந்த சாமியாருக்கு என்ன அவசியம் இருக்கு? கண்டிப்பா அவங்க சொல்றது உண்மையாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியில நீயும் சராசரி பொண்ணு தான் நிரூபிக்கிற பாத்தியா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி கொஞ்சம் பேச அன்பரசி. மற்றவங்க சொல்றத நம்ம எப்ப நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்ப முதல்ல உடையறது எது தெரியுமா? நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். அதுக்கப்புறம் சின்னதா கால் தடுக்குனா கூட ஐயோ என்னது அவங்க சொன்ன மாதிரி நடக்குதுன்னு மனசு பயப்பட ஆரம்பிச்சிடும். சோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். புரியுதா? என்ன இது ரொம்ப சாஃப்டாவே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கே. ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? யாரு சொல்றது சரின்னு சண்டை போட்டு காமிங்க. சார், இந்த மாதிரி விஷயத்துல நீங்க என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். பாத்துக்கோங்க. இங்க பாரு, நானும் அதே தான் சொல்றேன். சும்மா இந்த முட்டாள்தனமெல்லாம் ஏதாவது பேசிட்டு இருக்காத. அப்புறம் நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டா, பாத்துக்கோ. ஓஹோ, லவ் பண்ணும்போது மட்டும் நான் சொன்னதெல்லாம் சரியா இருந்துச்சு. தாலி கட்டின உடனே நான் பேசுறதெல்லாம் தப்பா தெரியுதுல? நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தானே நிரூபிச்சிட்டீங்க. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? தப்புன்னு சொன்னா உடனே சராசரி ஆம்பளையா? இந்த மாதிரி நேரத்துல வேற ஒருத்தரா இருந்தா வாயால பேசியிருக்க மாட்டேன், கைதான் பேசியிருக்கும். என்ன இது விஸ்வா, நீங்க சும்மா இருக்கீங்க, திட்டுங்க அவள. பத்தல இதெல்லாம். ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.